வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ல டேஸ்டான முட்டை பிரியாணி செய்ய போறோம். வாங்க முட்டை பிரியாணிக்கான நம்ம மசாலா பார்க்கலாம். தேவையான பொருள் வந்து கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, 3 சின்ன பச்சை மிளகா, ஒரு பட்டை, 2 ஏலக்காய். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்துல 5 முட்டையை உடைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்ச மசாலா விழுதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா முட்டையை மசாலாவோட அடித்து கலந்து எடுத்துக்கலாம். முட்டையை இந்த மாதிரி குழி பணியாரத்தில் ஊற்றி எடுத்துக்கலாம். முட்டை ரெடி ஆயிடுச்சு. 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு பிரியாணி இலை, சின்ன பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கடல் பாசி சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம், கொஞ்சம் உப்பு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பெரிய சைஸ் 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ண முட்டையை 2ஆ கட் பண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரெண்டரை கிளாஸ்க்கு அரிசி எடுத்திருக்கோம். 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம். கொதி வந்துருச்சு. அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். தம் போடுறதுக்கான பதம் வந்துருச்சு. ஒரு 1/2 hour தம் போட்டு எடுத்துக்கலாம். இறக்கிக்கலாம். நல்லா சூப்பரா பிரியாணி வந்திருக்கு. நீங்களுமே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.